ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட காம்படிஷன் நடத்தி அதுக்கு பரிசு கொடுப்பதும் மற்றும் 40 இயர்ஸுக்கு பிலோ இருக்கக்கூடிய யங் ஆர்கிடெக்ட்ஸுக்கு அவங்களோட ஒர்க்கை எக்ஸிபிட் பண்ணி அதில் அவங்களுக்கு சைட்டேஷன் கொடுக்கக்கூடிய நிகழ்வு கோயம்புத்தூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட வாலாங்குளம் ஏரியாவில் நடந்து முடிந்திருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அவருடைய சிந்தனையில் உருவான மிக அற்புதமான திட்டம். 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து சீர்மிகு நகரங்களாக மாற்றுகின்ற முயற்சியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது. கூடுதலாக தமிழகத்திற்கு என்ன பெருமை என்றால், இந்தியாவிலேயே அதிகமாக ஸ்மார்ட் சிட்டிகளை பெற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்தது. கோயம்புத்தூரில் அதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகருக்கு அருகில் இருக்கக்கூடிய, மாநகருக்கு உள்ளே இருக்கக்கூடிய 7 குளங்கள் சீரமைக்கப்பட்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அவையெல்லாம் மேம்படுத்தப்பட்டு இன்று மக்களுடைய பயன்பாட்டிற்காக அழகாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இடையிலே 2021 இதனுடைய பணிகள் சுணக்கமாக இருந்தபோது சட்டப்பேரவையிலே பலமுறை இதற்காக குரல் கொடுத்து இன்று ஒரு சீரமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு ஒரு அருமையான அழகான இடங்கள் கிடைப்பது என்பது எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது. நாளை மறுநாள் நம்முடைய மரியாதைக்குரிய இந்திய துணை குடியரசுத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் பதவியேற்றதற்கு பின்பாக முதன்முறையாக தமிழகம் வருகிறார். அதுவும் அவருடைய சொந்த மாவட்டமான கோவைக்கு வருகை தருவது கூடுதல் மகிழ்ச்சி. அவருக்கான வரவேற்பு ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியும் செய்து கொண்டிருக்கிறது. அதே போல கோயம்புத்தூர் சிட்டிசன்ஸ் ஃபாரம் என்கின்ற கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த, பிரிவுகளை சார்ந்த அனைத்து நபர்களையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய வரவேற்பு நிகழ்ச்சியும் காலை 10 மணி அளவிலே கொடிசியாவில் நடக்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவை இல்லாமல் டவுன்ஹாலில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகளுடைய சிலைக்கு மதியம் 2 மணிக்கு அவர் மாலை அணிவிக்கிறார். அதற்கு பின்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்தினுடைய பழமை வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த பேரூர் மடத்திலே தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளாருடைய 100ஆண்டு விழாவிலேயும் கலந்து கொள்கிறார். அது மாலை 3 மணிக்கு அந்த நிகழ்வில் பேரூர் மடத்தில் கலந்து கொள்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் விழா ஏற்பாட்டாளர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். துணை குடியரசுத் தலைவர் வருகின்ற பொழுது இதுவரை தமிழகத்திற்கு கிடைக்காத பெருமை, அதுவும் கொங்கு மண்டலத்திற்கு கிடைக்காத ஒரு பெருமையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை அவர்களுக்கெல்லாம் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய மக்கள் பிரதிநிதி என்கின்ற முறையிலே நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ராஜ்யசபாவை நடத்துவதில் அவருடைய பாராளுமன்ற அனுபவமும், வெகு நீண்ட காலம் அரசியலில் பல்வேறு அரசியல் கட்சிகளோடு பணியாற்றிய அந்த அனுபவம் அந்த அவையை நடத்துவதில் அவர் திறம்பட பிரகாசிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரை வரவேற்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா தமிழக அரசு கொண்டு வந்தாங்க. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மீண்டும் திரும்ப பெறுவதாக. இதுல எப்படி ஒரு முரண்பாடு பார்க்கிறோம்னா, அந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்ட போது அதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்பது தனியார் பல்கலைக்கழகங்களாக மாறுகின்ற பொழுது அதற்கு இருக்கின்ற அடிப்படை அந்த தேவைகள் என்பது ஒரு பல்கலைக்கழகமாக உருவாக்கும் போது நிலம் எவ்வளவு தேவைப்படும், அந்த நிலத்தினுடைய நிலப்பரப்பை குறைத்து அந்த சட்ட மசோதா அதாவது கொண்டு வந்தார்கள். தேசிய கல்விக் கொள்கையில் இவை எல்லாமே ஒரு பாட்டு தான். தனியார் பல்கலைக்கழகங்களும் சரி மற்றும் மாணவர்கள் அதில் படிக்கின்ற பொழுது அவர்கள் இடைநிற்றலோ அல்லது வேண்டுகின்ற விரும்புகின்ற படிப்பை மாற்றி படிப்பதற்கோ என்று பல்வேறு நெகிழ்வுத்தன்மையோடு உருவாக்கப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை. ஆனால் ஒருபுறம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம், இங்கு அமல்படுத்த விடமாட்டோம் என்கிறார்கள். ஆனால் திராவிட மாடல் அரசு தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை எடுத்து இதை நாங்கள் புதிதாக கல்வி திட்டத்தில் சேர்க்கிறோம் என்கிறார்கள். தமிழகம் கல்வியில் சிறந்த மாநிலம் என்று மாநாடு நடத்தி தங்களுக்கு தாங்களே பாராட்டு பட்டம் இதெல்லாம் சூட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் பள்ளி, குறிப்பாக தமிழ் வழியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்று பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது. அதே போல சமூக நீதி பேசுகின்ற திராவிட மாடல் அரசாங்கத்தில் சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட
ஆதி திராவிடர் விடுதிகள், பட்டியலினத்தை சார்ந்த அல்லது பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய விடுதிகள் என்பது மூடப்பட்டிருக்கிறது என்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக பெற்று இன்று பத்திரிகைகள் செய்து வெளியிடுகிறார்கள். சமூக நீதி மாடல் அரசு என்பது ஒரு புறம், சமூக நீதி மாடல்ல இருக்கக்கூடிய விடுதிகள்னு பேர் பலகை மட்டும் மாற்றிவிட்டு சமூக நல விடுதிகளை எல்லாம் இன்று மூடிக்கொண்டிருப்பதுதான் இவர்களுடைய சாதனை. ஆக தனியார் பல்கலைக்கழகங்களாகட்டும், புதிய தேசிய கல்விக் கொள்கையாகட்டும், தமிழகத்திற்கு எது தேவைப்படுகிறதோ, தமிழகத்தினுடைய கல்வியாளர்கள் எதை விரும்புகிறார்களோ அவர்கள் சொல்கின்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்தோட சேர்ந்து இதற்கு தமிழக அரசு முடிவு காண வேண்டுமே தவிர அவசர கதியில் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துவதும் அதற்கு பின்பாக கூட்டணி கட்சிகள் மற்றவர்கள் சொன்னதற்கு பின்பாக வாபஸ் வாங்குவதுமாக டிராமா அரசை நடத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். நான் இந்த விஷயத்துல அவருக்கு என்ன பதில் சொல்றீங்க, இவரோட கருத்துக்கு என்ன பதில் சொல்றீங்களுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பாக அந்த கட்சியினுடைய தலைவர் அவர் கரூருக்கு போயிருக்கலாமா வேண்டாமா, அது அவங்க கட்சி கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. குறைந்தபட்சம் மக்களை பார்க்கிறார் அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம்தான். இதில் சிபிஐ விசாரணை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை வெளிவருகின்ற பொழுது நீதி கிடைப்பதற்கு நம்மளுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இப்போ வரைக்கும் அவர் கரூர் போகலன்றதே மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக விமர்சனத்துக்குள்ளாக ஒரு நிலையில பாதிக்கப்பட்டவங்களை சென்னைக்கு அழைத்து சென்று தன்னுடைய இடத்துல அவர் பார்க்கறாரு அப்படின்றத எப்படி? இதுல நான் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க டிவி கிட்ட கேட்கணும். பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க இன்றைக்கு. நெல் கொள்முதல் அப்படிங்கிறது ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதால கொள்முதல் பண்ண முடியல அப்படின்னு மாநில அரசு சொல்லுது. மழைக்காலம் வருவது தெரிந்தும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதால் இன்று விவசாயிகள் கடும் துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சட்டப்பேரவையிலே இது எதிரொலித்தது. ஆனால் அரசாங்கம் தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மேற்கொள்வதை விட்டுவிட்டு செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பதற்கான உத்தரவை முன்பாகவே வாங்கி அதற்கு செயல்படுத்துவதை விட்டுவிட்டு இப்போது தும்பை விட்டுவிட்டு வாளை பிடித்த கதையாக நெல் கொள்முதல் விஷயத்தில் இந்த திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று பாதிக்கப்பட்டிருப்பது என்பதோ ஏழை அப்பாவி விவசாயிகள். இவர்களுடைய செயல்படாத தன்மைக்கு இப்போது எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டுகிறார்கள். டெல்டா காரன் அப்படின்னு சொல்ற மாநிலத்தோட முதலமைச்சர் இந்த முறை டெல்டாவில் மிகச்சரியான பதிலை 26 கொடுப்பதற்கு விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது சின்ன மேட்டரா பெரிய மேட்டரா அப்படிங்கறதல்ல, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா அப்படிங்கறதா முக்கியம். அவர் சட்டமன்ற ஒரு குழு தலைவராக முன்பாக இருந்தவர், இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர். அவர் வெளிப்படையா சொல்றாரு, நான் தொகுதியோட எம்எல்ஏ என்ன கூப்பிடல. அதுக்கு அவர் இன்னொரு காரணம் சொல்றாரு, நான் தொட்ட அந்த தண்ணியை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துறாரு. இவர்கள் பேசுகின்ற சமூக நீதிக்கும் இவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு அவர்கள் மன வருத்தத்தை உருவாக்க முடியும் என்றால் இவர்கள் பேசுகின்ற சமூக நீதி எங்கே இருக்கிறது? தமிழ்நாடு கூடிய சீக்கிரம் இணையும். ஏனென்றால் மாணவர்களுடைய நலன் அப்படிங்கறதா முக்கியம். இன்று பக்கத்தில் இருக்கின்ற கேரளா PM ஸ்ரீ திட்டத்தின் வாயிலாக எந்த விதமான இழப்பும் மாணவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். தமிழக அரசும் ஒத்துக்கொள்கின்ற காலம் நிச்சயமாக வரும். ஏனென்றால் கல்வியிலே அரசியலை தயவு செய்து கலக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பாருங்க. SIR என்பது என்ன? வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்கிறதா? வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாதவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். 18 வயசு ஆயிடுச்சா வாக்காளரா அவங்கள சேர்த்தணும். அதே சமயம் ஒரு வாக்காளர் பல்வேறு தொகுதிகளில் பெயர் இருப்பதோ அல்லது இறந்தவரோ வீடு மாறி சென்றவரோ அவர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து எடுத்துவிட்டு யார் அந்த தொகுதியின் வாக்காளர்களோ அவர்களை தீர விசாரித்து பரிசீலித்து ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்பதுதான் தேர்தல் கமிஷனுடைய நோக்கம். எதிர்க்கிறவங்க என்னன்னு எதிர்க்கிறாங்க? வாக்காளரை வேணும்னே மத்திய அரசு நீக்குகிறது. சரி,
வாக்காளரை நீக்கினால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு பூத்திலேயும் அந்தந்த பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போது டெக்னாலஜி வளர்ந்ததன் வாயிலாக நம்ம செல்போன்லயே வாக்காளர் பட்டியலை மக்கள் பார்த்து கொள்ளலாம். என் பேர் இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு எங்கேயுமே வெளிப்படையாக அரசாங்க அலுவலகத்தில் இருக்கு, அவங்களோட வெப்சைட்ல இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவங்க என்ன பண்ணணும்? உண்மையாகவே எஸ்ஐஆருக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையான வாக்காளர்களை விடுபடாமலும் அதே சமயம் அந்த இடத்துல மோசடி செய்யக்கூடியவர்களை நீக்குவதற்கும் உதவி செய்ய வேண்டும். அதற்காக தான் அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் எல்லாம் தேர்தல் கமிஷன் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துது. தேர்தல் கட்சிங்கிறது ஒரு ஸ்டேக் ஹோல்டர், நல்லபடியா டெமோக்ராட்டிக்கா டிரான்ஸ்பரண்டா ஒரு எலெக்ஷன் நடத்துறதுல இவர்கள் திட்டமிட்டு எதிர்ப்பதை பார்த்தால் இந்த எதிர்க்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் வேண்டுமென்றே வாக்காளர்களை பொய்யாக சேர்த்திருப்பதோ அல்லது ஒரே வாக்காளரை பல்வேறு தொகுதிகளில் வைத்திருப்பதோ அல்லது இறந்தவர்களுடைய பெயரை எல்லாம் எடுக்காமல் அவர்களுடைய பெயரிலே ஆள்மாறாட்டம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவோ இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்பதுதான் இதை எதிர்ப்பிற்கான காரணமாக இருக்க முடியும். பல மசோதாக்கள் இதே போன்று கொண்டு வந்துட்டு வாபஸ் வாங்கியிருந்தாங்க. இதே போல தமிழக அரசையும் மக்கள் வாபஸ் வாங்குறதுக்கான காலம் நிச்சயமாக அவர் கருத்தோட நான் உடன்படுகிறேன். இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பாக ஃபேக்டரியில வந்து விமன் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு பில்லை கொண்டு வந்து உடனே திருப்பி போட்டாங்க. இந்த மாதிரி ஒன்னு அறிவிப்பாங்க, ஒன்னு எதிர்ப்பு வந்ததுன்னா திருப்பி வாங்குவாங்க, இல்லைன்னா ஒரு நபர் கமிஷன் என்கொயரி போட்டுருவாங்க. இந்த கவர்மெண்டே வந்து கரப்ஷன் கவர்மெண்ட் மட்டும் இல்ல, இது கமிஷன், அதாவது அப்பாயின்மெண்ட் கமிஷன் கவர்மெண்டாவும் இருக்கு. காத்து நல்லா இருக்கிறதால கேள்வி வந்துட்டே இருக்கு. தாவேகாவை விமர்சிக்கிறத பாஜக தவிர்த்து வருது. இதுக்கு காரணம் வந்து எப்படியாவது தாவேகாவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சி தான் இது செய்யறாங்க. ஆரம்பத்துல தாவேகா பாஜகவை விமர்சிக்கும் போது உரிய பதிலடி பாஜக தலைவர்கள் கொடுத்தாங்க. எதுக்காக அமைதி காக்குறாங்கன்னு நாங்க எங்க அமைதி காக்குறோம்? ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வந்ததுன்னா அது எல்லா கட்சி மேலேயும் நாங்க வைக்கிறோம். புரியுதுங்களா? ரெண்டாவது, விமர்சனம் பண்ணினதாலவே கூட்டணி வரலன்னு சொன்னா இன்னைக்கு எந்த கட்சியோட கூட்டணியே போட முடியாதுங்க. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிகளும் அந்த தேர்தலுக்காக ஒரு கூட்டணியை சேர்க்கிறாங்க. அப்போ அந்த கட்சி மேல விமர்சனம் பண்ணிருக்காங்கன்னா காங்கிரஸ் பத்தி திமுக காரங்க பேசாதான். ஏங்க அவ்வளவு தூரம் நீங்க கூட்டணிக்கே போகாதீங்க. கரூரிலே பொதுக்கூட்டத்திலே முதலமைச்சர் திரு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு? திருடருங்கிறாரு. அதே முதலமைச்சர் அவர் கட்சியில சேர்ந்த அமைச்சராக்கி அவர் தியாகிங்கிறாரு. நீங்க விமர்சனத்துக்குள்ள போனீங்கன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நன்றிங்க. நான் உள்ள வரும் வெளியில் போங்கனால நான் சொல்ல மாட்டேன், அது தேசிய தலைமை சொல்ல வேண்டிய முடிவு. அதனால நாங்க கட்சியில் இருக்கிறவங்க என்ன கூட்டணி தேசிய தலைமை அறிவிச்சாலும் அதுக்கு வேலை பண்ணணும். என்னன்னு கேட்டா அது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. இந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழல் எதனால வருது? ஒரு கட்சி அப்படிங்கறது மட்டும் இல்ல, கூட்டணி அப்படின்னு அமைக்கும் போது அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லட்சியம் உண்டு, ஒரு சித்தாந்தம் உண்டு, ஒரு வேலை முறை உண்டு. இதையெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் வச்சுட்டு இருந்தா கூட தேர்தலில் யார் வரக்கூடாது அல்லது எந்த ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிறது பிரதான நோக்கமா இருக்கு. நீங்க மத்தியில கூட பாருங்க, பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் எல்லாரும் ஒன்னா சேருவாங்க. மற்றபடி அவங்களுக்கு வேற ஏதாவது பொதுவான விஷயம் உண்டா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல எங்காவது ஒன்னா இருந்தா? இங்க இதை விட மோசம் என்ன பாருங்க. நாமெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். இந்த பக்கம் 3/4 மணி நேரம் போனீங்கன்னா பாலக்காடு, அங்க போனீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிரெதிரா நிக்குது. இந்த பக்கம் 1/2 மணி நேரம் உள்ள வந்தாச்சுன்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. என்ன காரணம்? அங்க போயாச்சுன்னு சொன்னா பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு ஒன்னா சேர்றாங்களா? சாரி, பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள அதிகார போட்டி. இங்க உள்ள வந்தாச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டுல மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்னா சேரணும்னு ஒன்னா சேர்ந்துக்கிறது. இது என்னங்க அரசியல்? தமிழக வெற்றி கழகத்தை பாஜக முடக்கி வச்சிருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு. இந்த நாட்டில் எல்லா தேசிய கட்சிகளும் சரி, மாநில கட்சிகள் அவங்கவுங்க சுதந்திரமா செயல்படலாங்க. அதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம நாட்டில் சுதந்திரமா செயல்படுவதற்கு, ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு, கூட்டம் கூடுவதற்கு எல்லாமே சட்டம் இருக்கு. சட்டத்தின்படி தான் நடக்கணும். சில நேரங்களில் மாநில அரசு அவங்க கட்சி கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் பேனர் வச்சுக்குவாங்க, எங்களை பேனர் வைக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த கஷ்டத்தோட தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியலங்க, நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே, உங்க ஸ்டேட்மெண்ட் நான் கேட்டுக்கிறேன். என்னன்னா அயல்நாட்டு தூதர்கள் எல்லாம் வந்து விஜயை சந்திக்கிறதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட அனுமதி கேட்டதா ஒரு கடந்த சில நாட்கள். எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. உள்துறை அமைச்சர்கிட்ட யார் கேட்டிருக்காங்கன்னு தெரியாது. இல்ல இவரை பாக்குற கேட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது. நான் உள்துறை அமைச்சகத்துல இல்ல. ஆனா
தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க தான் மீடியாவில் எழுதுறதை நாங்களும் பார்த்துக்கிறோம். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. நன்றிங்க.